எரர் ஏற்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு பெண்ணியல் அப்படின்றது அவங்களும் ஒரு உயிர் மாதிரி தான், ஒரு உயிரினம் மாதிரி தான். அவங்களுக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பாதை இருக்குது, அதை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. ஓகே, இப்போ என்னோடய நிலையிலே பார்த்திங்கன்னா அந்த காமம் அப்படின்றதெல்லாம் கடந்து வந்த ஒரு பாதையாக தான் இருக்குது. ஓகே, எனக்கு இப்போ களவியலை விட கல்வியல் தான் எனக்கு தேவைப்படுது. எனக்கு நிறையா படிக்கணும்னு தான் தோணுது, நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் நான் அதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நான் சம்பாரித்த தொகைக்கு நான் ஏன் போய் காலேஜ் படிக்கணும்? இருக்கிற காசு வச்சு தோடு பார்த்தாலே போதும். ஆனாலுமே நான் நிறையா விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி தான் நம்ம நகரணும். ஓகே, அதில் இந்த மாதேஸ்வரன், ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒரு எரர் ஏற்படுத்திட்டாங்க, சம்பளம் காசு கொஞ்சம் தராதனால அதில் ஒரு எரர் ஆயிடுச்சு. ஓகே, சரி, அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு யதார்த்த நிகழ்வில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனமோ அல்லது பென்ஸ் நிறுவனமோ அல்லது நிசான் நிறுவனமோ அல்லது ஃபோர்டு நிறுவனமோ அல்லது ஐடி நிறுவனத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அந்த நிறுவனமோ, மொத்தத்தில் அந்த ஜேஎம் குரூப் கம்பெனிஸ்லேருந்து நம்மக்கிட்ட அந்த வேலை இந்த வேலையும் யாரும் எதுவும் இன்வால்வ் ஆகாதில்லை. ஏன்னா எல்லா வேலையுமே நான் கரெக்டாக சொல்லிட்டேன், எல்லாம் தோது பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கேஷ் கிடச்சிச்சின்னா அந்த 80% மார்க்கெட் ஷேரில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் மட்டும்தான் ஒர்க் இருக்குது. மற்றபடி எல்லாமே தோது செஞ்சு கொடுத்துட்டேன். அதனால் ஒரு சில நிறுவனம் மட்டும்தான் நமக்கு என்ன எதுவும் தோது பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஓகே, அந்த வகையில் இந்த சீல்டு செக்யூரிட்டி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, என்ன தகவல் அப்படின்னா, இந்த வாத்து கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொன்முட்டையிடும் வாத்து. அந்த ஒரு வாத்து ஒன்று இருக்குமா, அது என்ன பண்ணுமா, டெய்லியுமே ஒரு தங்க முட்டை ஒன்று போடுமா. அந்த முட்டையை எடுத்து ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் விற்று ஓரளவு தோது பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு நாளைக்கே அந்த உரிமையாளர், இந்த வாத்து டெய்லி ஒரு தங்க முட்டை போடுது, இது டெய்லியும் ஒரு தங்க முட்டை போடுறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு நிறையா முட்டை கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக பணக்காரனாயிடலாம். இது என்றைக்கு ஒவ்வொரு மூட்டையாக நம்ம தங்க மூட்டையை எடுத்து விற்று நம்ம என்றைக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறது, பேசாமல் அந்த வாத்தோட வயிற்றை கிழிச்சு போடலாம், நிறையா தங்க மூட்டை கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த வாத்தை அறுத்து விட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த வாத்தும் செத்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த முட்டையும் கிடைக்கலையாம். அந்த கதை தான் இந்த சீல்டு செக்யூரிட்டி சர்வீஸோட ஸ்டேட்டஸ். ஒருத்தன் வேலைக்கு வந்தானா, இவனால் நமக்கு ஒரு இல்லைங்காமல் ஒரு மந்த் ஆனால் இவ்வளோ கேஷ் கிடைக்கிது, ஓகே, அவன்கிட்ட வந்து சுரண்டி போடலாம், சாப்பாடு கொடுக்காம தோது பார்த்து போடலாம், அங்கேயும் இங்கேயும் போட்டு சித்திரவதைப்படுத்தி போடலாம். கடைசியில் என்ன ஆகும், அவரும் வேலையை விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க டேமேஜ் ஆகிடுவாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் இப்போ ஷீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ் நகர்ந்து போயிட்டுருக்குது. ஓகே, அதனால் ஒரு லிமிட்டேஷன் தான். இதில் சம்பாதிக்கிற தொகையை வச்சு நீங்கள் வெவ்வேறு தொழிலில் ஈடுபாடு, ஏதாவது வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு நீங்கள் தோது பார்த்துக்கணும். இதுலேயே நீங்கள் போட்டு சித்திரப்படுத்திங்கன்னா யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க ஒரு கட்டத்தில், அதுதான் நிலைமையாகும். ஓகே, அதனால் சம்பளம் காசை கரெக்டாக கொடுத்துருங்க, சாப்பாட்டு காசும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, மற்றபடி எல்லாம் தோதாகும். ஓகே, கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். ஓகே, சரி, அடுத்த தகவல், டிஇஓ கட்சி சார்பாக பன்னீர்செல்வம் மற்றும் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக லோகேஷ் கனகராஜன் என்கின்ற மணி, நீங்கள் 2 பேருமே எப்போயுமே என் கூடவே இருங்க. ஓகே, நான் சொல்கிற தகவல் எல்லாமே ஒவ்வொருத்தையும் போய் சொல்லுங்கள், நான் கொடுக்குற காசெல்லாம் ஒவ்வொருத்தையும் கொண்டு போய் கொடுங்க, எனக்கு எல்லாமே ஓரளவு தோது பார்த்து கொடுங்க. ஏன் அப்படின்னா, ஏன் பன்னீர்செல்வத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவரை நிறையா விதத்தில் நான் சோதித்ததில் அவர் எல்லா விதத்துலையுமே செலக்ட் ஆகிருக்கேன். நான் யாரையும் சோதிக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாம் ரியாலிட்டி ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியும். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார். ஓகே, அந்த ஒரு வகையில் அவர் ஒரு பாராட்டலாம். அவர் நினச்சிருந்தா எவ்வளவோ கேஷு நிறையா விதத்தில் நீ ஏமாற்றிருக்கலாம். ஆனால் அவர் எல்லா வகையிலுமே எனக்கு உண்மையாக இருந்தார். அந்த ஒரு பண்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் அவரை தேர்ந்தெடுத்தேன். ஓகே, அவருக்கு சம்பளம் நான் கோடிக்கணக்கில் கொடுக்குறப்ப அவருக்கு செல்வாக்கு எல்லாருக்கும் மேலே அவர் ஒரு படி மேலே போயிடுவா, அப்படி அது ஒரு வேறு விஷயம். ஆனாலும் அவருக்கு என்ன தகவல் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சோறு அன்னதானம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கரெக்டாக போய் சேரணும். ஓகே, ஏன்னா இந்த கொத்து வேலை செய்கிறவங்க கூட நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடணும். எங்கள் அப்பா விஜயகுமார்லாம் சாப்பிட மாட்டார், காலையிலையும் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானமும் சரியாக சாப்பிட மாட்டாங்க, நைட்டு சாப்பாடு 10 மணி. என்ன ஆகும், அந்த உடம்பு ஓரளவு தாங்குமான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் தான். ஆனால் மனசு வேதனை போடும், ரணமாக அழுவும், வேதனைப்படும், கோபம் வரும்.
அது யார் மேலேயாவது காமிக்கலான்னு தோணும். அப்படின்றப்போ இந்த மாதிரி தேவேந்திரன் அவர் தான் இப்போ இருக்கிறதுல டாப் லெவலில் இருக்கக்கூடிய மேஸ்திரி. இவர்கிட்ட நம்ம ஏதாவது சொன்னோம் அப்படின்னா தோதாகணும். அவங்க குலவியல் ரீதியான ஒரு எண்ணம், அதில் ஒரு எரர். நான் என்ன சொல்ல முடியும்? சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல முடியும். அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற சம்பாதிச்சதுக்கு கடைசி வரைக்கும் கந்துக்காரங்களுக்கு தான் காசு கொடுக்க முடியும். ரியாலிட்டியாக ஒரு 50,000 1,00,000 சேர்த்து வச்சு ஒரு ஏதோ கொஞ்சம் தங்க நகை எடுக்கிறது கூட சிரமம் தான். அங்கே லைஃப் டைம் ஃபுல்லாகவே அதுதான் ஸ்டேட்டஸ். கடைசி வரைக்கும் சம்பாதிக்கலாம், கந்துக்காரங்களுக்கு கொடுக்கலாம், அன்னன்னைக்கு பொழப்ப ஓட்டிக்கலாம், அவ்வளோதான் நிலமை. அப்படின்றப்போ நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு நம்ம குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அடுத்து எங்கள் சித்தப்பா தான் இப்போ ஒரு ஃபேமிலியெல்லாம் நிர்வகிக்கணும் ஒரு பொறுப்பில் இருந்தாலும் அவரும் சோறு போட மாட்டேங்கிறாரு. சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு சோறை போட்டாலும் மொச்சக்கட்டை குழம்பு ஊற்றி விட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணி விட்டுறது, எல்லாம் சாப்பிடும்போது இலக்காரமாக பேசுகிறது, இலை விருந்து போடுறப்போ ஒருத்தர் மாற்றி அதை இன்சல்ட் பண்ணி விட்டுறாங்க. இவங்க ஏதோ ரொம்ப சலுப்பு சங்கட்டத்தோடு சாப்பாடு போடுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதில் ஒரு ஆயிடுது. அதனால் சாப்பாடு பிரச்சனை தான் இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்க, சாப்பிடட்டும் எல்லாருமே, அதுதான் உங்களோட வேலை. ஓகே, சாப்பிட்டா தான் எல்லாம் தோதாகும். இந்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொல்லுவா அப்படி. இந்த ஆப்பிரிக்கா நாடெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்குமே வழி கிடையாது, தொழில் கிடையாது, காசு கிடையாது, வாழ்வியல்ன்றதே போராட்டம் தான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்டு 6 பேக்கோட தான் இருக்காங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. எதுக்குமே தோதாகாத ஒரு நாட்டில் அட்லீஸ்ட் சாப்பிட்டாவது அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் இங்கே சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொல்லுவார். அது ஒரு வகையில் உண்மை தான். அதனால் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்றது காசை சேர்த்து வச்சு என்ன கோட்டை கட்டுறது. ஓகே, அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நம்ம பயணிக்கிற பாதையில் நம்ம பயணித்தா தான் தோதாகும். ஓகே, அதனால் டிஇஓ கட்சி சார்பாக என்ன தகவல் அப்படின்னா, அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தோதான நபர். ஓகே, அடுத்து ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வேணால் இன்வால்வ் ஆகலாம், அவங்க ஓய்வு தான் தேவை, மற்றபடி அவங்க தோதாக மாட்டாங்க. ஏன்னா காசு செலவு பண்ணால் ஒன்றும் தெரிவிக்காது. ஏதோ பாலம் அமைச்சாங்க, ரோடு அமைச்சாங்க, இல்லை நமக்கு எதாவது கேஷ் கொடுத்தாங்கனாலும் ஒன்றும் தெரிவிக்காது. இவங்க நிலையில் மட்டும் தோது பார்த்துக்கிறாங்க, அது தோதாகாது. ஓகே, இவங்க இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கள காப்பாற்றிக்கிறேன் இவங்கள காப்பாற்றிக்கிறீங்கன்னு. நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு பாஸ்போர்ட்டு விசா எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் போயிட்டு ஒரு வீடு அமைச்சு நிறைய விஷயத்தில் வேறு லெவலில் மூவ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஒரு இடமே ரணரணமாக இருக்குது, சும்மா அங்கேயே பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு இடத்த லொக்கேஷனை மாற்றினோம்னா எவ்வளவோ விஷயம் தோதாகும். அதை புரிய மாட்டேங்குது. ஓகே, அதில் ஒரு எரர் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அடுத்த தகவல், லோகேஷ் கனகராஜன் என்ற முறை நம்ம ஒவ்வொரு மூவி முடித்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ அப்படின்றது ஒரு அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வசதி வேணும், அலுவலகம் வேணும், பிரிண்டர் வேணும், ஒரு இன்டர்வியூக்கு நம்ம ஆளுங்க தகவல் சொல்லணும், நிறையா விஷயம் தோது பார்க்கணும். அப்போ தான் சம்பாதிக்கிறன்றதும் தோதாகும். ஓகே, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு மேஸ்திரி ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நிறைய கரண்ட் சாமான் எடுத்துகிட்டு போகணும், மம்முட்டி எடுத்துகிட்டு போகணும், கடப்பாரை எடுத்துகிட்டு போகணும், சுற்றி எடுத்துகிட்டு போகணும், உளி எடுத்துகிட்டு போகணும், சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், டேப் எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் அந்த மட்டம் கட்டுற டியூப் எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் மட்டைப்பலகை எடுத்துகிட்டு போகணும், மணேஷ் கட்டை எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் நூல் கயிறு எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் தூக்குண்டு எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் எடுத்துகிட்டு போகணும், ஸ்பாஞ்சு தேவைப்படுது, எல்லா பொருளுமே தேவைப்படும். ஓகே, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வேலையெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் ஓரளவு தொகை கிடைக்கும். அதே மாதிரி தான் ஸ்டூடியோவும். நம்ம ஒரு மூவி எடுக்கணும்னா கேமரா எடுத்துகிட்டு போகணும், மானிட்டர் எடுத்துகிட்டு போகணும், ஆளுங்களை கூட்டிகிட்டு போகணும், அங்கே சமைக்கிறதுக்கு ஓரளவு தோது பார்க்கணும், லொக்கேஷன் பார்க்கணும், நம்ம எழுதணும், பாட்டு எழுதுறவங்களுக்கு ஒரு காசு, வசனம் எழுதுறவங்களுக்கு ஒரு காசு, மியூசிக் போகிறவங்களுக்கு ஒரு காசு, டயலாக் பேசுறவங்களுக்கு ஒரு காசு, டப்பிங் தேட்டருக்கு ஒரு காசு, அதுக்கப்புறம் நம்ம போக்குவரத்து செலவுக்கு வண்டி வாங்கணும், வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கணும், டீசல் அடிக்கணும், நைட்டும் பகலனா அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டா காசு வேறு கொடுக்கணும், கேரவனுக்கு கேஷ் கொடுக்கணும்,
அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனருக்கு ஒரு காசு கொடுக்கணும், காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கு ஒரு காசு கொடுக்கணும், அதுக்கு ஒரு வாடகை காசு. ஓகே, ஏன்னா நம்ம விலைக்கு வாங்கினோம்னா அது ஆர்டிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஒரு சில பேர் இதுக்கும் காசு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாம் வாடகைக்கு தான் பயன்படுத்திக்குவாங்க. செட்டு அமைக்கணும், செட்டுக்காரங்களுக்கு காசு கொடுக்கணும், அப்புறம் அந்த செட்டெல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு காசு கொடுக்கணும், அப்புறம் மார்க்கெட்டிங்க்கு ஒரு காசு கொடுக்கணும். எவ்வளோ விஷயம் தோது பார்த்தா தான் நமக்குன்னு ஒரு தொகை கிடைக்கும். ஓகே, அதனால் புரிஞ்சு பதமாக பக்குவமாக நடந்துக்கணும். அது தகுந்த மாதிரி வசதி ஏற்படுத்தணும். இப்போ நான் கன்ஃபார்மு நம்மளாம் டைரக்டர் தான். ஓகே, அதனால் என்கிட்ட கேஷ் கிடைக்கிறப்ப நான்லாம் உருப்பட்ட கேமரா வாங்குவேன், நிறைய விஷயம் தோது பார்த்து வச்சுக்குவேன். ஓகே, ப்ரொடியூசர்ட்டையும் கேஷ் வாங்குறோமா, எங்ககிட்டயே பேக்கேஜாக இருக்குங்க, எல்லாமே இருக்குது. நீங்கள் செக்கு மட்டும் கொடுங்க, நாங்கள் ஒரு 3 மாதத்தில் கேஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றோம். அப்புறம் நீங்கள் திரையரங்குக்கு கொடுத்துருங்க. இப்போ தோது பார்த்தீங்க, இப்போ சேட்டலைட் சினிமா ஓடிடி இருக்குது. அப்புறம் அப்ரா கண்டிஷனில் லாங்குவேஜ் மாற்றி எல்லாம் தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, அவர் ப்ரொடியூசர் சொன்னார்னா மார்க்கெட்டிங், இல்லைன்னா அவரே தோது பார்த்துக்கிட்டோம். ஓகே, நம்ம கடமைக்கு ஓரளவு மார்க்கெட்டிங், அவர் கொடுக்குற பட்ஜெட்டோட ஓரளவு நம்ம தொகையை சம்பாதிச்சு கொடுத்தோமா போதும், அவ்வளோதான். அப்படி தான் தோது பார்த்துக்கணும். ஓகே.